ஃப்ரெண்ட்ஸ், ஜாகரி கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஜாகரி எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் கருப்பட்டி. இப்போ வந்து இதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருக்கியாச்சு. இதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி, அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு எக் ஒயிட், அதாவது ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு விஸ்கோ, ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்ல ஃபோமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு டைம் சேவிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீட்டர் யூஸ் பண்றேன். பீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஃபோமியான கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இதில் அந்த முட்டையோட மஞ்சக்கரு இருக்குல்ல, அதாவது எக் யோக், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட் எல்லோயிஷ் கலர் கிடைக்கிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அந்த எல்லோயிஷ் கலர் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இதில் 80 ml பாலாடையோடய சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 60 ml சன்ஃப்ளவர் ஆயில், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, அதாவது 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். நல்ல ஒரு மனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மெல்ட் பண்ண ஜாகரி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லம்ஸ் பிடிக்காம, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்மூத்தான கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் பண்ணுறதுக்கு 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு சிலிக்கான் ப்ரஷ் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரீஸ் பண்ணியாச்சு. இதில் நம்மளோட கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரை வந்து இதில் சேர்த்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமாக பிளாக் கிஸ்மிஸ் அப்புறம் பாதாம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா கேஷ்யூ
பிஸ்தா அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் பேக் பண்ணுங்கள். கேக்கை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட சூப்பரான யம்மியான டேஸ்டியான ஜாகரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்னஸ் இது வந்து நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் ஒரு செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணி. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்னஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. Until then, it's signing off TFI. Bye.